சூதுகோமனுடைய போஸ்டர் கேம்பெயின் இருக்கு, இட் வாஸ் வெரி வெரி யூனிக். இட் இஸ் ஸ்டில் யூனிக். சூதுகோமில் என்ன பிரச்சனையாக இருந்துச்சுன்னா, சூதுகோமில் ஐடியா கதையெல்லாம் படம் வேறு எழுத ஆரம்பிக்கல. அதுக்கு முன்னாடி நாங்கள் படம் ஷூட்டுக்கு முன்னாடி டிசைன் பண்ணோம்னு நினைக்கிறேன். ஃபாண்ட்டெல்லாம் வின்சி பண்ணார், பெங்களூரில் இருந்தார். படத்தோட ஐடியா வந்து ரொம்ப ஒரு கற்பனையில் ஒரு பொண்ணு இருக்கா, கிட்னாப்பர்ஸு, பயங்கர க்ரேஸியாக இருந்தோன்னே அவரும் டிசைன் பண்ணி அனுப்பிச்சிருந்தார். அது எப்படி இருந்துச்சுன்னா, அதுவுமே அவுட் ஆஃப் த வேர்ல்டாக இருந்துச்சு, வேறு மாதிரி இருக்கும். அது ஒரு யூரோப்பியன் ஃபிலிம் மீட்டரில் இருக்கும். ஆனால் எனக்கு ஏதோ ஒன்று, எனக்கு வந்து என் மைண்டில் இருந்து அது இல்லை, என் மைண்டில் இருந்து லோக்கல் ஜோனு ஏதோ லோக்கலாக தேவைப்படுது இந்த படத்தை ரெப்ரசன்ட் பண்ணேன்னு. ஓகே, அதெல்லாம் டேரக்டர்ஸ் கேட்குற தப்பாக கூட இருக்கும், நாங்கள் வந்து புரிஞ்சுக்காம கூட கேட்போம். ஏன்னா இப்போ எப்படி கதையில் நாங்கள் முதலும் வந்து ஒரு குழப்புறோமோ, அப்புறமா லேண்ட் ஆகிறோமோ, அது மாதிரி அவங்க நிறைய எவ்வளோ விஷயங்கள் லேண்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது அவங்க பல டேரக்டர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்களே, ஸோ தே நோ பெட்டர் தென் சில ஏரியாவில். ஸோ வென்சி வந்து நான் அப்படி நினச்சிட்டார். வின்சிட்ட நம்ம வந்து சஜஷன் சொன்னோன்னே, தலைவா இது இல்லை தலைவா அப்படின்ட்டேன். என்ன அவர் வந்து, நீ வந்து என்னை அப்படி பார்க்காத, நான் உண்மையாக நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டாக புரிஞ்சுக்கடா அப்படி சொல்கிறாரு. இன்னும் சரி அதையோ நான் அப்படி சொல்லலைங்க, எனக்கு வேறு ஒன்று எதிர்பார்க்குறேன், இன்னும் லோக்கலாக ஒன்று நான் வெப்சைட் ஒன்று அனுப்புகிறேன், நீ பாரு நான் என்னம்மா ஒர்க் பண்ணியிருக்கேன்னு பாருன்னு அனுப்புகிறார். வெப்சைட்டில் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவர் ஒரு மார்க்கெட்டிங் கேம்பெயின் பண்ணியிருந்தார், லாரி டிசைன்ஸ் பேஸ் பண்ணி. சூப்பர். ஃபுல்லாக லாரியெல்லாம் பேஸ் பண்ணி. நான் சொன்னேன், இதான் நம்மளுக்கு வேணும், அப்படியே போட்டு இந்த மீட்டரில் போங்க அப்படின்னா. ஸோ அது வந்து ப்ராப்பராக நம்ம இந்தியன் லாரிஸில் இருக்கக்கூடிய டிசைன்ஸ் இருக்குல்ல பின்னாடி, அதுதான் சூதுகோமோட டிசைன். வெரி இன்ட்ரெஸ்டிங். இது உனக்கு தான் வேணுமா, யூ சில்லி பாய் அப்படின்னு போட்டு கொடுத்துட்டாரு. அது வந்து ரொம்ப ஓப்பனாக ஹீரோ மூஞ்சி ஹீரோயின் மூஞ்சி அந்த மாதிரிலாம் இருக்காதுல்ல. ஆமாம், ரொம்ப ஃப்ளாட்டான ஒரு போஸ்டர் மெட்டீரியல் கிடையாது. அதுலேயே ஒரு சின்ன அப்ட்ராக்ட்னஸ் இருக்காது, ஏதோ ஒன்று. ஆமாம், கரெக்டு. அந்த அதெல்லாம் நானும் சிவிகுமார் சார் எல்லாமே வந்து ப்ராப்பர் சினிமாக்காரன் கிடையாது இப்போ, அதனால் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போலாம் பண்ண விட மாட்டாங்க, புரியுதா? அப்போ நிறைய பேருக்கு ஜம்ப்பு, இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காதிங்க, இது படம் போஸ்ட்னு யாருக்கு தெரியும் அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. புரியுதா? உண்மையாக கூட தான், நிறைய பேருக்கு படம் போஸ்ட்னு வேறு தெரியாது, கரெக்ட், கம்யூனிகேட் ஆகாதுல்ல. ஸோ அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, எப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, இந்த தீமேட்டிக்கான இந்த டிசைன் பேட்டர்ன் இருக்குல்ல சுற்றி, அதை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நாங்கள் படத்தில் இருந்து இல்லை வேறு ஃபோட்டோஸ்லேருந்து எடுத்த இமேஜ் உள்ளே வைக்க ஆரம்பிச்சிட்டோம். வச்சு கொஞ்சம் அது படம்னு கம்யூனிகேட் பண்ணோம் பெட்டராக. ஸோ அந்த விஷயம்லாம் இருக்குது. நம்ம வந்து ரொம்ப அப்ட்ராக்டாக சில டிசைன் பண்ணும்போது படம் போஸ்ட் இப்போ கொஞ்சம் பழகியாச்சுல, அப்போ வந்து அது படம் போஸ்ட்னு தெரியாது. அதுதான் ஒரு ஸ்டார்ட் ஆஃப் அ கிரேட் ஏரான்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ஜிகர்தண்டா போஸ்டர்ஸ் வேறு மாதிரி வந்துச்சு, சூதுகோமம் போஸ்டர்ஸ் வேறு மாதிரி இருக்கும், ஜிகர்தண்டா வேறு மாதிரி இருக்கும். NAR, most inclusive social commerce platform, one stop for sellers, users and content creators. உடனே டவுன்லோட் பண்ணுங்க NAR, link in description. For more details, contact 7708105487.